அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அரசியல் ஆசான் என்று ஒரு சில நபர்களால் அழைக்கப்படக்கூடிய நபர், இன்னும் ஒரு சில நபர்களால் பிழைப்புவாதி என்று அழைக்கக்கூடிய ஒரு நபர், இன்னும் ஒரு சில நபர்களால் நாடக காதல் கும்பலின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய ஒரு நபர், இன்னும் ஒரு சில கும்பலால் சீட்டா என்று அழைக்கக்கூடிய ஒரு நபர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அப்படி பல்வேறு நபர்களால் பல்வேறு விதமாக விமர்சிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை இந்த மாதிரி சொல்லிலாம் நம்ம விமர்சிக்க போறதில்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு மனநிலையை சம்பாதித்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. அவங்களை என்னைக்கு நாங்க எதிரியா பார்க்க போவதும் இல்லை. அண்ணன் சீமான் கூட வெளிப்படையா சொல்லியிருந்தாரு, விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் விமர்சிக்காதீங்க, அவங்க நம்ம எதிரி கிடையாது, எதிரியை முடிவு பண்ணிட்டு களத்துக்குவா, நம்மளுடைய எதிரி பொது எதிரி ஆரியம் பாசிச பாஜக தான் நம்மளுடைய எதிரி. இங்க திமுக இந்த ஊழல் மணல் கொள்ளை கனிமூல கொள்ளைக்கு எதிராக தான் நம்ம நிக்கணும், இதை செய்யறவங்களுக்கு எதிராக தான் நம்ம பேசணும்னு அண்ணன் சீமான் சொல்லியிருந்தாரு. விடுதலை சிறுத்தை கட்சியை பத்திலாம் விமர்சிக்கணும்னு ஒரு அவசியமும் நமக்கு இல்லை. அண்ணன் சீமான் சொன்னதுல இருந்து யாரும் விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சிக்கிறதும் இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் கடந்துதான் போயிட்டு இருக்கோம். அவங்க நம்மளை விமர்சிச்சா கூட அவங்களுக்கு நம்மளை பத்தி விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. அண்ணன் சீமானை பத்தி ஏதாவது திட்டினா ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும், அதனால சொல்லிட்டு போவாங்க. நம்ம அவங்களுக்கு திட்டணும்னு ஒரு தேவையும் இல்லை, ஒரு அவசியமும் இல்லை. நமக்கு விமர்சனத்தை தாங்கிக்க தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம விமர்சிக்க போறதே இல்லை. எல்லா இடத்துலையும் கடந்து தான் போயிட்டு இருந்தோம். இந்த கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப அண்ணன் திருமாவளவன் பண்ணதை நிச்சயமா கடந்து போக முடியாது. கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் சிவகுமாரை போய் சந்திச்சுட்டு, கர்நாடகாவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு கர்நாடகா விசிகா உங்களுக்கு ஆதரவா இருக்கும், நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதரவை அண்ணன் திருமாவர்கள் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. சிவகுமார் யார் தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழர்களுக்கு கிடையாது என்று சொன்னவர் தான். பத்திரிகையாளர் சந்திப்புல வெளிப்படையா சொன்னவர் தான் அவரு. அவர்கிட்ட தான் போயிட்டு ஒரு ஆதரவு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்புறம் சொல்லிட்டு அந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்து பதிவிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அண்ணன் திருமாவர்கள் வெளியில ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பிரஸ் மீட்ல என்ன தெரியுமா பத்திரிகையாளர் கேட்டாரு, காவிரி நதி நீர் பிரச்சனையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, கர்நாடக மக்களின் நலன் கருதி கர்நாடகா விசிக முடிவெடுக்கும். தமிழ்நாட்டு நலன் கருதி தமிழ்நாட்டு விசிக எப்படி நலன் எடுக்குதோ அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையில கர்நாடக மக்களின் நலன் கருதி கர்நாடகா விசிக முடிவெடுக்குமா. அதாவது காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸும் கர்நாடக பாஜகவும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லுது. அதை பத்திரிகையாளர் கேட்கிறாரு. கேட்கும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகாவின் நிலைப்பாடு என்ன, உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கும் பொழுது அதே போலதான், எப்படி கர்நாடக காங்கிரஸும் கர்நாடக பாஜகவும் எப்படி சொல்லுதோ அதே போலவே கர்நாடக மக்களின் நலன் கருதி கர்நாடகா விசிக முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடக பாஜக தமிழ்நாட்டு பாஜக தமிழர்களுக்கு தண்ணி தரேன்னு சொல்லும், கர்நாடக பாஜக தரமாட்டேன்னு சொல்லும். இப்ப ரெண்டுக்கும் பொதுவான தலைவர் யாரு? ரெண்டு பாஜகவுக்கும் மோடி. அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எவனுக்குமே தெரியாது. அவர் அமைதியாவே இருப்பாரு. இங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி தரேன் தண்ணி தரமாட்டேன் இப்படியே சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மோடி அமைதியாவே இருப்பாரு. இப்ப அண்ணன் திருமா தான் கர்நாடகா விசிகாவுக்கும் தலைவர், தமிழ்நாட்டு விசிகாவுக்கும் தலைவர். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுதான் நம்ம கேள்வி. கர்நாடகா விசிகா மக்களின் நலன் கருதி அங்க போராடட்டும், பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டு விசிகா தமிழ்நாட்டின் மக்களின் நலன் கருதி இங்க போராடட்டும், பிரச்சனை இல்லை. ரெண்டு விசிகாவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவின் நிலைப்பாடு என்ன? அதுதான் நம்மளுடைய கேள்வி. இதை கேட்டா நம்மளை பார்த்து சாதி வெறியர்னு சொல்வதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் அதிக அளவுல இருக்கு. எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல. அண்ணன் திருமாவை பத்தி பேசிட்டாலே நம்ம சாதி வெறியர் ஆயிடுறோம்ப்பா. என்ன சாதி என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அண்ணன் திருமாலாம் பிழைப்புவாதின்னு சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. இப்ப விழுப்புரம் தனித்தொகுதியில போட்டிட்டாரு, சிதம்பரம் தனித்தொகுதியில அவர் தான் போட்டிடுறாப்புல. இப்ப பாத்தீங்கன்னா பானை சின்னத்துல ரெண்டு தனித்தொகுதியில போட்டிடுறீங்க, அங்க போய் சொல்ல வேண்டியதுதானே காவேரி நதிநீர் பிரச்சனையில கர்நாடக மக்களின் நடந்துக்கிறது கர்நாடகா விசிக போராடணும்னு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்றீங்க. ஏன்னா அங்க பிழைப்புவாதம் முடிஞ்சிருச்சு, அங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு, மக்கள் எல்லாரும் வாக்கு செலுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன? ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓட்டு போட்டானே. இப்ப இந்த பிழைப்புவாதம் முடிஞ்சிருச்சு, கர்நாடகாவுக்கு போயிட்டாரு. அடுத்து அங்க முடிஞ்ச உடனே திரும்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. கூட்டணி வச்சு ஒரு சாதிச்சது என்ன? பதவி ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. கூட்டணி வச்சு ஒரு 2 எம்பியாவது நம்ம வாங்கினாதான் நம்ம மக்களுக்கான உரிமையை நம்ம காப்பாற்ற முடியுங்கிறாரு. என்னத்தை நீங்க காப்பாத்துனீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மேல்பாதி கோவில் பிரச்சனை, அங்க பறையர்கள் உள்ள போகணும்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க, உள்ள அழைச்சிட்டு போயிட்டீங்களா? கோவில் எழுத்து பூட்டு தான் போட்டீங்க. அது எதுக்காக? 2 சமுதாய மக்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பூட்டு போட்டீங்க. ஒண்ணு அங்க உள்ள கூட்டிட்டு போலையே. வேங்கைவேல் நீர் தொட்டி பிரச்சனையில கண்டுபிடிச்சிங்களா? கூட்டணியில தானே இருக்கீங்க, பதவியில தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் நீங்க கண்டுபிடிக்கல? பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, பதவி அடைஞ்சிட்டீங்க, அப்புறம் ஏன் கண்டுபிடிக்கல? கண்டே பிடிச்சிருந்தாலும் நீங்க வெளியில சொல்லியிருப்பீங்களா அந்த குற்றவாளிய? அந்த சாதிகாரனோட ஓட்டு வேணும்னா உங்க கூட்டணி கட்சி தலைவர் சொல்ல மாட்டாரு,
நீங்களும் அதை சரின்ட்டு போயிருவீங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இப்ப கூட்டணியில இருக்கணும், எதுக்கு பதவியை அனுபவிக்கணும்? மக்களுக்கான உரிமையை போராடி பெறுறதுக்கு பேர் தான் ஒரு அதிகாரம் தேவை. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகாரங்கிறதே 2 சீட்டை வாங்குறது, 2 சீட்டை வாங்கி அதுல ஜெயிக்கிறதா அதிகாரம்னு நினைக்கிறீங்க? அப்ப எந்த அளவுக்கு குறுகிய மனநிலையில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவை பத்தி அரசியல் ஆசான்னு எப்படி நீங்க சொல்லலாம்? எப்படி அவர் அரசியல் ஆசானா ஆக முடியும்னு கேட்கிறேன். 2 தனி தொகுதி, ஒரே ஒரு பொது தொகுதி கேட்கிறாருப்பா, கொடுக்கலப்பா. இதுல சங்கத்தமிழ் அண்ணன்லாம் வந்து யூடியூப்ல உட்காந்துட்டு பொது தொகுதி எங்களுக்கு தரல, 3 சீட்டாவது தரலன்னா நாங்க தீ குளிப்போம்னு சொல்லி வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு போயிட்டு நீங்க கர்நாடகாவுல இவ்வளவு பெரிய அவன் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டாங்க, இறுதி சடங்குலாம் நடத்தினாங்க, பாத்தீங்கல்ல? அப்பெல்லாம் அந்த பக்கம் போய் எட்டி கூட பார்க்கல. தண்ணி பிரச்சனையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது கர்நாடகாவுல. அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதியா இருந்தாரு. இது வரலாறு, நான் பதிவு பண்ணிக்கிறேன். கர்நாடகாவில் என் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்த மாதிரிலாம் இஷ்யூ நடக்குது இல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. உடனே அண்ணன் அடுத்த நாளே அன்னைக்கே இந்த பிரச்சனை நடக்கிற அன்னைக்கே அண்ணன் திரும்ப மருத்துவமனையில அனுமதி ஆயிட்டாரு. உடல்நிலை சரியில்லாம தான் அனுமதி ஆனாரு. அது இருக்கட்டும். ஆனா இது குறித்து கருத்து தெரிவிக்கவே இல்லை. ட்விட்டர் தளத்துல கூட ஒரு கருத்து பதிவு பண்ணவே இல்லை. ஏன்? மக்கள் பத்தி பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு தேவை இவங்களுடைய விளைப்புவாதம் தான். இந்த 2 சீட்டு 3 சீட்டுலாம் வாங்கிட்டு கூட்டணி வைக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்க குடும்ப உயர்மை ஒழிய மக்களின் வாழ்வாதாரம் என்னைக்கும் உயராது. திமுகங்கிற அதிமுகங்கிற கட்சி கூட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கும் இவ்வளவு தப்பு, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சிலாம் ஓட்டு சதவீதத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னா காரணம் ஒண்ணும் இல்லை, சாதி தான். தேமுதிகவா இருக்கட்டும் இல்ல மதிமுகவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கூட்டணி போனாங்க, இன்னைக்கு செதஞ்சு போயிட்டாங்க. ஒரு விழுக்காடு கூட வாங்க மாட்டாங்க தனிச்சு நின்னா. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை அப்படியே வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் சமூகம் பின்னாடி இருக்கு. அவங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, கடைசியில நம்ம சாதியில ஒன்னா சேரணும்பா அப்படின்னா ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. இப்ப மேல்பாதி கோவில் பிரச்சனையில பாமகவை சேர்ந்த பாலு தான் போய் சொன்னாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட போவோம், கோயிலுக்குள்ள மட்டும் அந்த சமுதாய மக்களை அனுமதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாமக பாலு சொன்னாரு. இவர் அண்ணன் திருமாவளவன் போயிட்டு பாலுவுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு உன் சாதி புத்தி அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாரு. அப்ப 2 பேருக்கும் என்ன? 2 பேருக்கும் மனசுக்குள்ள இருக்கிறது நம்ம சாதி மக்களோட ஓட்டை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்பர்கள் தான் இவர்கள் எல்லாரும், வேற ஒண்ணும் இல்லை. கூட்டணி போகணும்னு நினைச்சிருந்தா அண்ணன் சீமான்லாம் எப்பயோ போயிருக்கலாம், எவ்வளவோ வாங்கியிருக்கலாம். எத்தனையோ சீட் அண்ணன் திருமாவளவனை தாண்டி அதிகப்படியான சீட்டுகளை வாங்கியிருக்கலாம், அதிகப்படியான அமௌண்ட் தொகையை வாங்கியிருக்கலாம். ஆனா போல. ஏன்னா மக்களுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? மகளிர் இலவச பேருந்து ரோஸ் கலர்ல பெயிண்ட் போட்டு இருக்கும், அது வந்து ஒரு இடத்துல தூரமா வந்துகிட்டு இருக்கு. மக்களே பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்கு. என்னப்பா பாலைவனத்துக்குள்ள ஸ்டாலின் ஐயா விட்ட இலவச பேருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த மாநிலம் இது, எந்த நாடு, ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுதான் தெரியுது அது ராஜஸ்தான் இல்ல, நம்ம மேட்டூர் தான். நம்ம மேட்டூர்ல தான் இதெல்லாம் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுல மேட்டூர் தான் பாலைவனம் போல காட்சி அளிக்குது. சிரிக்கிறதுக்கு சொல்லல, சிந்திக்கிறதுக்கு தான் சொல்றேன். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாடு பாலைவனமா மாறிடும். பனைமரம் எங்கேயாவது காஞ்சி கருவாடா போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. மேல வந்து வண்டு அரிச்சு மேல மட்டும் பட்டு போவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா தண்ணி இல்லாம பட்டு போனதை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பனைமரம் வந்து ஆணி வேர்னு சொல்லுவாங்க. அந்த வேரை வந்து 1000 அடிக்கு கீழே இருக்கும். 1000 அடிக்கு கீழே இறக்கி 1000 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி உயிர் வாழும். ஆனா அந்த 1000 அடிக்கும் கீழேயும் தண்ணி இல்லாம பனைமரங்கள் எல்லாம் கருகி சாவுது. அப்படின்னா என்ன தெரியுது? இது பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. 1000 அடிக்கு கீழே கூட தண்ணி இல்லைன்னா அப்புறம் என்ன? இப்ப 50 வருஷம் மரம்லாம் சாவுதுப்பா. அப்படின்னா பாத்துக்கோங்க தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இருக்குன்னு. இதை மாத்துறதுக்கு தான் நம்ம தண்ணி கேட்கிறோம். முதல்ல நான் வந்துட்டு தண்ணி கேட்கவே தேவையில்ல. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி பொன்னம்பலாறுல அணையை போட்டு ராட்சச குழாய் மூலமாக தண்ணியை கொண்டு வந்து காவேரி நம்ம ஊத்தி நம்ம மக்களுக்கு தேவையை பயன்படுத்திக்கலாம். அவனுக்கு பெய்யற மழையோட நமக்கு அதிகமா பெய்யுது. அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து 2 சீட்டு 4 சீட்லாம் வாங்கி கூட்டணியில வச்சு பதவியை நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் நடக்காது. எல்லா தொகுதியிலும் நம்ம ஜெயிக்கணும், தனிச்சு நிற்கணும், தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு தமிழம் வரணும், வந்தாத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். இதெல்லாம் நிறைவேற்றினாதான் இந்த பாலைவனமா மாறக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அண்ணன் திருமாவளவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் எங்களெல்லாம் வந்து விமர்சிக்க தேவையில்லை. உங்களுக்கு விமர்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா விமர்சிச்சுட்டு போங்க. ஆனா அண்ணன் திருமா பண்றது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. அண்ணன் திருமா விமர்சிக்கணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா இதெல்லாம் கடந்து போக முடியாது.